வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 4ல இருந்துட்டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டாபிக். இது வந்துட்டு பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னா யார் தான்? கெமிக்கல் பொட்டன்ஷியல் தான். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டோ ஜி பை டோ என்ஐ டெம்பரேச்சர் ப்ரெஷர் என்ஐ அப் டு என்ஜே வரைக்கும். இதை டோ ஜி பை டோ என்ஐ நம்ம எப்படின்னு சொல்லலாம்னா ஜிஐ பார் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு விதமா நியூ ஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதுல இருந்துட்டே நமக்கு தெரியுது ஜிங்கிறது ஃப்ரீ எனர்ஜியா. ஸோ இது டோ ஜி பை டோ என்னன்னு சொல்றேன். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தட் பர்டிகுலரா ஒன் மோல் ஆஃப் கன்ஸ்டன்ட் பார்ட்டிகுலர் வந்துட்டு ஒரே ஒரு மோல் மட்டும் இதை ஆட் பண்றோம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல. அதாவது 1 மோல் ஆஃப் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்றோம், அதுல ஆட் பண்றோம் அந்த சிஸ்டம்ல. அதனால அதுல ஏற்படக்கூடிய ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகேவா? நம்ம அதை ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் என்னவா வச்சிருக்கோம், கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றது தான் என்னது, கெமிக்கல் பொட்டன்ஷியல். சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தட் ரிசல்ட்ஸ் இன் அடிஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேவா? இதனால அந்த லார்ஜ் குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா அப்படி ஒன்றும் அப்ரிஷியபிள் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபைனைட்டிசிமல். அட் இன்ஃபைனைட்டிசிமல் இதுல ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். dg ஈக்குவல் டு டோ ஜி பை டோ டி. டெம்பரேச்சரை பொறுத்து பண்றேன். அப்ப இங்க யார் இருக்க மாட்டாங்கன்னா டெம்பரேச்சருங்கிறத இந்த சைட்ல போட மாட்டோம், ப்ரெஷரு என் மட்டும் போடுறோம் டிடி. ஒருவேளை ப்ரெஷரை பொறுத்து பண்றோம்னா டோ ஜி பை டோ பி. அப்ப இங்க பக்கத்துல யார் போட மாட்டோம், ப்ரெஷருங்கிற கான்செப்ட் போட மாட்டோம். ஸோ டெம்பரேச்சர் என் மட்டும் தான் போடுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே டிபி. இப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நியூ ஒன் டிஎன் ஒன் பிளஸ் நியூ டூ டிஎன் டூ அப் டு எது வரைக்கும் வரும், நியூ ஜே இன்ட்டு டிஎன்ஜே வரைக்கும். இதுல நியூ ஒன்னு நியூ டூ இதெல்லாம் கெமிக்கல் பொட்டன்ஷியல். நியூ ஐங்கிறது கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான ரெப்ரசன்டேஷன் சிம்பிள் தானே சொன்னேன். ஸோ நியூ ஒன் நியூ டூங்கிறது கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் காம்பனன்ட்ஸ் N1 N2. N1 N2ங்கிற மாலிகுலோட கெமிக்கல் பொட்டன்ஷியல் தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், நியூ ஒன் நியூ டூ அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த இதுல இந்த ஈக்குவேஷன்ல டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வைக்கிறோம். அப்படின்னா என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் போது டிடி இது 0 ஆயிரும், டிபி 0 ஆகும். அப்போ 0 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம் என்னவா மாறிடுவாங்க, 0வா மாறிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், டிஜி அட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும், நியூ ஒன் டிஎன் ஒன் பிளஸ் நியூ டூ டிஎன் டூ அப் டு நியூ ஜே இன்ட்டு டிஎன்ஜே. ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேவா? ஸோ இது 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 இந்த மூணு இதுவும். நெக்ஸ்ட் ஃபைனலா பார்க்க போறது, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இதை ஒன்னு நான் வச்சுக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் ஒன்னு நான் இன்டகிரேஷன் பண்ண போறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது டிங்கிற சிம்பிள் இல்லாம போயிடும், அப்படிதானே? ஸோ ஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் என். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வந்துடும், டிங்கிற சிம்பிள் மட்டும் இல்லாம போயிடும். அப்போ என் ஒன் நியூ ஒன் பிளஸ் என் டூ நியூ டூ பிளஸ் என்ஜே டிஜி இவ்வளவு தூரம் வந்திருக்கும். ஓகேவா? இதுவும் கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, N1 N2 NJ வரைக்கும் உள்ள மாலிகுல்ஸ். ஓகேவா?
ஸோ இதுல இருந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் எப்படியும் சொல்றாங்க அப்படின்னா எப்படி டெஃபைன் பண்ணலாம்னா கான்ட்ரிபியூஷன் பெர் மோல் ஆஃப் ஈச் பர்டிகுலர் கன்ஸ்டியூயன்ட் ஆஃப் த மிக்சர் டு தி டோட்டல் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது N1 N2 Nj எல்லாம் என்னது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தானே. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு பர்டிகுலர் கன்ஸ்டியூயன்டோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல. ஸோ இதுல என்னது அதனால ஏற்படக்கூடிய டு த டோட்டல் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? ஒருவேளை இது வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கா இருக்கு. பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா G ஈக்குவல் டு நியூன்னு வந்துருமா. ஓகேவா? அதாவது ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா நம்ம எடுக்கக்கூடிய மாலிகுல் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கானது என்னது ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கான ரெப்ரசன்டேஷன் இதுதான். இந்த இதை வச்சு நம்ம வந்து எப்படி இதை டெஃபைன் பண்றோம், இது இந்த 3 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஜிஐ பார்னு சொல்லலாம், நியூ ஐன்னு சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றாங்க ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுங்கிறது என்ன, அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை 1 மோல் ஆட் பண்றோம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ல. அப்போ அதுல ஏற்படக்கூடிய ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கெமிக்கல் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். இன்னொரு விதமா இதை டெஃபைன் பண்ணா என்ன சொல்றாங்க, அதாவது கன்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகிளோட கான்ட்ரிபியூஷன்னால அட் கண்டிஷன் என்னது ப்ரெஷரும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அதுல ஏற்படக்கூடிய டோட்டல் ஃப்ரீ எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கெமிக்கல் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். ஓகேவா? இதை இன்ஃபைனைட்டெசிமல் இதுல ஃப்ரீ எனர்ஜி தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சொல்றோம். அடுத்து டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டன்டா வச்சுட்டு இதுக்கான ரெப்ரசன்டேஷன் எப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன். ஸோ இது எல்லாமே என்னது கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான ஈக்குவேஷன்ஸ்லாம். ஓகேவா? இதுல ஏதாவது ஒன்று கொடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் இதுல எது ஆப்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்கலாம். தேங்க்யூ டீச்சர்.